ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நுகர்பொருள் வழங்கல் துறை துணை கமிஷனர் அலுவலகம் எதிரில் தென்சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் செவ்வாயன்று நடந்தது. இப்போராட்டத்தில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும், 500 கார்டுதாரர்கள் உள்ள இடங்களுக்கு ஒரு ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ரேஷன் கடைகளுக்கு வழங்கக்கூடிய பொருட்களுடைய அளவு குறைக்க கூடாது என்கிற கோரிக்கை முன்வைத்தும் 500 பேருக்கு ஒரு ரேஷன் கடையை திறக்க வேண்டும், பொதுமக்கள் எந்த நேரத்தில் போனாலும் ரேஷன் வாங்கக்கூடிய வகையிலான வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும், ரேஷன் முறை தமிழகத்தில் மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர்.